எரிபொருள் சப்ளை வரல, அதாவது ஃபியூல் சப்ளைவே வரல அப்படின்ற ஒரு காரணத்தை வைக்கிறாங்க. அதுல நிறைய விஷயங்கள் முரண்பாடுகளாக இருக்கு. இதை நம்ம நினைக்கிற மாதிரி ஏதோ தெரியாதனமா கையில சுவிட்ச் ஆஃப் பண்ணி ஆன் பண்றதெல்லாம் விளையாட்டுத்தனமா கூட பண்ண முடியாது. ஏன் இது வந்து ஃபியூல் இது கட் ஆஃப்ல இருக்கு அப்படின்ற கேள்வியை இந்த இன்னொரு சக பைலட்ல இருக்கவர் கேட்கிறாரு. அதுக்கு இந்த பைலட் என்ன சொல்றாருன்னா, நான் அந்த கட் ஆஃப் பண்ணல அப்படின்றத அவர் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு. உடனே அவங்க கட் ஆஃப்ல இருந்து ரன்வேக்கு மாத்துறதுக்குள்ள மொத்த கிராஷ் நடந்திருக்கு. இல்ல உண்மையிலேயே இது ஏதாவது டாடா நடந்துச்சா? குழுமம் கூட இப்போதைக்கு எங்களால எந்த பதிலும் சொல்ல முடியாதுன்னு தான் சொல்லியிருக்காங்க. அவங்களால எந்த ஒரு டெக்ளரேஷன் பண்ண முடியாது. இப்ப என்னன்னா பைலட்டுகள்ல இருந்து எல்லாருமே இறந்து போனதுனால ஈஸியா பழி தூக்கி அவங்க மேல போட முடியும். உயிரோட இல்லல்ல, ஏன்னா அவங்களால பதில் சொல்ல முடியாது இல்ல. எங்க நீங்க ப்ரூவும் பண்ண வேண்டாம்ல. ஜட்ஜ்மெண்ட் உங்களுக்கு யாருக்கு ஃபேவரா வந்து நிக்கும்? நீங்க அதுதான் நீங்க இப்ப நிறைய வீடியோஸ்ல என்ன காமிச்சாங்கன்னா, புகை மாதிரி ஒரு இடத்துல இருக்கு, அவன் அங்க இருந்து வெளியில வரான், எப்படி வெளில வந்தான்னு கேட்டாங்க. அப்புறம் புகையெல்லாம் இருக்கக்கூடிய பில்டிங்குள்ள ஏன் உள்ள போறான்னு கேட்டாங்க. ரெண்டுமே சாத்தியம் இல்லை.